அனைவருக்கும் வணக்கம். தேசிய தலைவர் இசை வெளியீட்டு விழா ரொம்ப நாளாச்சு. அது இவ்வளவு கூட்டத்தை பார்த்து நிக்க இடம் இல்லை. கூட்டத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இடமும் அவர் தேவர் பாக்குற மாதிரி இருக்கு, ஐயா பாக்குற மாதிரியே இருக்கு. அவங்களுக்கு வேச பொருத்தம். எல்லாரும் ஒரு சின்ன ஒரு ஐயப்பாட்டை வெளிப்படுத்தினாங்க. தேவர் திருமணம் பற்றிய படம் ஜாதி சம்பந்தப்பட்டதா. தேவரையாவ ஜாதி தலைவர்னா ஒத்துக்கணும். அவர் மனித ஜாதி தலைவர். அவர் தமிழ்நாட்டிலே எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். ஒரு ஜாதிக்குல எல்லா ஜாதிக்கும் அவர் தலைவர். எந்த ஒரு மனுஷன் எல்லாரும் நேசிக்கிறாங்களோ, எல்லா ஜாதி மக்களையும் தன் மக்கள் நினைக்கிறாங்களோ, அவங்க அனைத்து ஜாதி மக்களும் ஜாதி தலைவர் தான். அவர் அப்படி வாழ்ந்தவர் தான் தேவர் திருமகனார். இதுல ஒரு சிறப்பு ஒண்ணு தேவர் மகன் படம் வந்துச்சு. அதன் பட தயாரிப்பாளர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்ல கமலஹாசன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்ல. அந்த படத்தின் இயக்குனர் பரதன் அவர்கள், அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்ல. அந்த படத்தில் நடித்த வடிவேலு இருக்கட்டும், நிறைய நடிகர். நாசர், அவர் இஸ்லாமிய. அதுல தேவரா இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். அதுக்கடுத்து சங்கிலி முருகன் அவர்கள். 2 பேர் தான். எல்லாருமே சமூகம் சேர்ந்தவர்கள். ஏன்னா ஒரு ஜாதி படம்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் அந்த ஜாதியா இருப்பாரு, அந்த படத்தின் டைரக்டர் அந்த ஜாதியா இருப்பாரு. அந்த என்ன ஆமா ஆமா தேவர் மோகன் பாருங்க, அவரு அங்கே கரெக்டா இருக்காரு. நான் தான் பார்த்துட்டேன். சில விஷயம் கரெக்டா இருப்பாங்க. நமக்கு அது கொஞ்சம் வீக்னால தேவர் மோகன்ல கதாநாயகன் நடித்த கௌதம் அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? ரேவதி அவர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகேயா? அப்புறம் ரேவதி ரசிகா இருப்பாங்க, எங்க ரேவதி வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா ஒரு இந்த ஃப்ளோ போய் எனக்கு நான் பேசுற வீக்கு எங்க விட்டு எனக்கு தெரியாம போயிடும். ஜாதி படம்னா அந்த தயாரிப்பு அந்த ஜாதியா இருக்கணும், இயக்குனர் அந்த ஜாதியா இருப்பாங்க, கதாநாயகன் ஜாதியா ஆளை பார்த்து போடுவாங்க, வில்லனி அந்த ஜாதிக்காரனா பார்த்து போடுவாங்க. இப்படி ஒரு ஜாதி படம் எடுக்கும்போது அவங்க ஜாதிகளா பார்த்து போட்டு எடுக்கிற படம் தான் ஜாதி படம். தேவர் நோக்கு இல்லை. இந்த தேசிய தலைவர் தேவர் திருமண வாழ்க்கை வரலாறு எடுக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவர் நடிக்கிறாருல்ல, அவர் தேவரா இஸ்லாமியர். அவர் தயாரிப்பாளர் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இயக்குனர் தேவரா இல்ல, தயாரிப்பாளர் தேவர் இல்ல, இயக்குனர் தேவர் இல்ல, கதா நடிச்சா ஐயாவும் தேவர் இல்ல. இதை போய் ஜாதி படமாகும். மியூசிக் இசைஞானி இளையராஜா, அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர். அவர் எந்த ஜாதியும் இல்லை, அவர் மனித இனத்துக்கே பொதுவானவர். அவர் யாருக்கெல்லாம் காது இருக்கோ, மிருகத்துக்கு, பறவைக்கு, காதுக்கு, எல்லாருக்குமே அவர் பொதுவானவர். அப்ப இசைஞானியும் சமூக சேர்ந்தவர்கள. அப்ப தேவர் பத்தி ஒரு படம் எடுத்துட்டு அதுல யாருமே தேவர்னா அதான் தேவரையா. அப்படிதான் அமையும். தேவரையா உண்மையிலேயே அவங்க ஜாதி மேல பற்று உள்ளவர், அந்த ஜாதி மேல வெறி உள்ளவர்னா
இங்க தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் எல்லாருமே அது அமைஞ்சிருப்பாங்க. அவருக்கு அது இல்லாதனால அந்த ஆத்மா வேலை செய்யும். ஆத்மா அவருடைய எண்ணப்படி அந்த ஆத்மா அப்படிதான். இங்க வெவ்வேறு சமூகம் சேர்ந்தவர்கள், வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தேவனுடைய படத்துல ஒன்றிணைகிறாங்க. இதுவே மத நல்லிணக்கத்துக்கு சான்று. சான்று. நான் சத்யா சார் ரொம்ப பாராட்டுறேன். ஒரு தயாரிப்பாளர் அவருக்கு ஒரு ஜாதி வரி இருந்தா வேற பாட்டு எடுத்திருப்பாரு. நம்ம ஜாதிக்காரன பாடுறேன், எவன டேரக்டர், நம்ம ஜாதிக்காரனா நெட்டிலா போடு தேடி இருப்பாரு. உங்களை பாராட்டணும் சார், ஃபர்ஸ்ட் தயாரிப்பை பாராட்டணும். ஏன்னா நீங்க இது பெரிய மனசு வேணும் சார், பெரிய மனசு வேணும். ஒரு பொதுவா சார் சொன்னாரு அறிவிப்பேன் சார், ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஆக்ஷன் படம், ஒரு காமெடி படம், ஒரு காதல் படம் அப்படிங்கும்போது அது யாரும் பிடிச்சிட இருக்கலாம், யாரும் டேரக்டர் இருக்கலாம். ஆனா ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரோட படத்தை எடுக்கும்போது வெவ்வேறு சமூகம் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே அவர் தான் தெய்வ திருமகன். அதான் தெய்வ திருமகன். இதுல காட்டுவாங்க. நான் சொல்றேன், தமிழகத்துல இந்தியாவிலேயே அரசியல்ல யார் யாரெல்லாம் உள்ள வர்றாங்களோ, யாரெல்லாம் அரசியல்வாதி ஆகணும் ஆசைப்படுறாங்களோ, யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்க அனைவரும் படிக்க வேண்டிய ஒரே படம் தேவரோட வரலாறு. ஒரு மனுஷன் எப்படி தன் மொழியை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தன் சார்ந்த மக்களை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தேசத்தை நேசிக்கணும், ஒரு மனுஷன் எப்படி தெய்வத்தை நேசிக்கணும். ஒரு மனுஷனுக்கு தெய்வ பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தேசபக்தியும் முக்கியம் சொன்ன ஒரே தலைவர் தேவரையா. இது யார் சொல்றா? இன்னைக்கு இங்க இருக்க இந்தியா வேற நினைக்கிறான். இந்தியானா வேற, தமிழ்நாடுங்கிறது வேற. இங்க இருந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய குரல் வந்துட்டு இருக்கு. ஆனா தேசமும் தெய்வீகமும் எல்லாம் ஒண்ணுன்னு நம்ம சொன்ன தலைவர், தேசிய தலைவர். அங்க கத்துக்கணும். ஜாதியை தாண்டி, மதத்தை தாண்டி எல்லாருக்கும் யாரு பொதுவா இருக்கணும் அவன் தான் அரசியல்வாதி. இந்த மக்களுக்காகத்தான் நான் இருப்பேன், இந்த மதத்துக்காகத்தான் நான் போராடுவேன் அப்படின்னா அவன் அரசியல்வாதி இல்லை. அரசியல்வாதி என்பவன் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவன் தான் நல்ல அரசியல்வாதி. ஒரு ஜாதி தலைவராக இருந்தா நீங்க ஒரு ஜாதி மக்களுக்கு நீங்க போயிடலாம். ஒரு மதத்துக்காக நான் உழைக்கிறேன்னா நீங்க ஒரு மதத்துக்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கலாம். ஆனா அரசியல் வரும்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவானவனா இருக்கணும். அவன் தான் நல்ல அரசியல்வாதி, இல்லைன்னா அவன் காரியவாதி. ஏன் திருப்பி தேவரா சொன்னா அவருக்கு எல்லா மக்கள் ஒண்ணுதான், எல்லா மக்கள் ஒண்ணுதான். தாய்ப்பால் எங்க குடிச்சாரு? அவர் இந்துவா பிறந்திருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லிம் தாய்கிட்ட தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்தார். இறக்குற காலகட்டத்தில் அனைத்து சொத்தையும் அவர் ஜாதிக்காரன் அள்ளி கொடுத்தாரு. ஆக்சுவலி தேவரையர்களுக்கு வேலை கோபம் வரணும், யாருக்கும் வரணும், முக்குலத்தருக்கு வரணுங்க. தேவரையர்கள கோபம் வரணும்னா முக்குலத்தருக்கு வரணும். ஏடா இவ்வளவு அவங்க கொண்டாடணும், நம்ம ஜாதியில பிறந்த எங்க ஜாதிக்காரன் ஒண்ணும் பண்ணாம பட்டியலத்து மக்கள் அனைத்தையும் கொடுத்துட்டியே. நான் சொல்றேன், தேவராய கொண்டாட முடியும் யாருன்னா பட்டியலத்து மக்கள் கொண்டாடணும், அவங்க தான் கொண்டாடணும். உங்க எல்லாருக்கும் தப்பான வரலாறு சொல்லி கொடுத்து நீங்க உங்களுக்கு எதிரானவரா தேவர நீங்க புரிய வச்சிருக்காங்க. அப்போ கோபப்பட வேண்டியது முக்குலத்தவர், கொண்டாட வேண்டிய யாருன்னா பட்டியலத்து மக்கள். அதை புரிச்சுக்கும் போதுதான் இங்க வா. அப்படியே சில அரசியல் அப்படி மாத்தி போட்டோம். அதை சொல்றதுதான் இந்த மறைக்கப்பட்ட வரலாறு. இங்க நிறைய மாற்றப்பட்ட வரலாறு நிறைய இருக்கு, அது கொண்டு வரணும் அடுத்து. அதனால யாரு
தேவர்மான் எப்படி டைட்டில் வைக்க போச்சு, தேவர்னு எப்படி ஜாதி குறைச்சி கொண்டாட போச்சு. தேவமானை பார்த்துட்டு தேவதையா கோவப்படணும். அங்கே தேவர் தான் கடைசி சொல்றாரு கமலாசன், படிக்கணும் காட்ட மாட்டியா? யார் திட்டுறாங்க கடைசியா? நீங்க படம் எடுத்து கடைசியா தேவரை திட்டுறாங்க. உங்களுக்கும் கோவம் வருது, தேவருக்குள்ள கோவம் வரணும், முக்குறதுல கோவம் வரணும். கடைசியா தேவர்மன் சில குறிப்புக்கு சொல்றேன். பொதுமக்கள் எல்லாம் கொண்டாடிட்டாங்க, எல்லா மக்களுக்கும் தேவர்மனை கொண்டாடப்படாது. இதுல நிறைய இடங்கள்ல மீசோட வருவார், சில இடங்கள்ல மீச இல்லாம வருவார். இளமையிலேயே குழப்பம் இருக்கும். ட்ரெயின்ல பார்க்கும்போது மீசோட வராரு, மீச இல்லாம வராரு. அந்த மீசை எடுத்த கதை எதுக்காக எடுத்தாரு மீசைய? கேரளா நினைக்கிறேன், கேரளாவில் அதுலயே ஆன்மீகவாதி, ஆன்மீகத்துல ஃபுல்லா ஈடுபட்டதுனால அவரு மீசை எடுத்துட்டார். பெண்களை மதிக்கக்கூடியவர், பெண்களை எல்லா பெண்களை தாய் நினைக்கக்கூடியவர், ஒரு அரசியல்வாதி அப்படி நினைக்கணும். அனைத்து பெண்களையும் ஒரு தாயை நினைக்கணும், சகோதரன் நினைக்கணும். அப்படி நினைச்சவர் தான் தெய்வ திருமகன். நான் சொல்றேன், ஒரு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வர்றவங்க, ஆசீர்வாதிய வர்றவங்க முதல்ல தேவராக முழுக்க தெரிஞ்சுட்டு அவரை படிச்சுட்டு வரணும். இந்த ஆக்சுவலி இளையராஜா ஐயா சொன்னாங்களா, கேட்டு வாசி சொல்லி இதுதான் கரெக்ட். இன்னைக்கு தேசியத்தை நேசிக்கிற ஆளு தலைமை யாரும் இல்லை தமிழ்நாட்டில், இல்லை வெவ்வேறு இதில் இருக்காங்க. தேசிய தலைவர் இல்லை, தேசிய தலைவர்ன்றது இந்த படத்துக்கு சரியான டைட்டில். ஜாதி வேறுபாடு இல்லாமல் அனைத்து சமூக சேர்ந்து தேவர் திருமலையாவுக்கு அவர் புகழை போட்டு வண்ணமா இந்த படத்தை எடுத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து அடுத்து இந்த மாதிரி சமூக தேவையான படத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.